Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். இன்னொரு டாபிக் சயின்ஸ். அவங்க உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க, நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம், சிரித்து பேசிகிட்டு இருப்போம். இப்படியே 3 hours கிட்ட ரொம்ப நேரம் பேசுவோம். அந்த தெரிஞ்சவங்க ரொம்ப நேரம் நம்மகிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசிகிட்டே என்ன நினப்பாங்கன்னா, நாமளும் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்மையிலே பேசிகிட்டு இருக்கோன்னு நினப்பாங்க. பட் ட்ரூத் என்னவாக இருக்கும்னா, நாம் 3 மணி நேரமும் திட்டிகிட்டு இருப்போம். எப்படா இவன் போய் தொலைவான், பேசிகிட்டே உயிரை வாங்குறானே, எவ்வளோ நேரம்டா பேசிகிட்டு இருப்ப, கொல்றானே, அட வேமா போய் தொலைடா பரதேசி அப்படின்னு 3 மணி நேரமும் அவனை கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு, அவனை வெறுத்துட்டு, அவன் மேலே கோவப்பட்டுட்டு பேசிகிட்டு இருப்போம். இதுதான் ட்ரூத். கைஸ், நாம் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி பேசி நடிச்சுக்கிட்டு இருப்போம். இதே சுச்சுவேஷன் தான் பொண்ணுக்கிட்டே நடக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட நேரில் ரொம்ப நேரம் சந்தோஷமாக பேசுகிறான்னொன்னே அவன் நம்மக்கிட்ட ரொம்ப அட்ராக்டடாக இருக்கா, நம்ம மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னு அர்த்தம் இல்லை. மேபி அந்த பொண்ணு உங்களை வெறுக்கலாம், அந்த பொண்ணுக்கு கான்வர்சேஷன் பிடிக்காமல் இருக்கலாம், நம்ம மேலே செம கோபமாக இருக்கலாம், நம்ம மேலேயே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறான்னு உடனே அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லவே இல்லை. மேபி ஷீ ஹேட் யூ. புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், பீப்புள் வெளியே நடிப்பாங்க. ஏன் ஒரு பொண்ணு உங்க கூட பேசும்போது இன்ட்ரெஸ்டடாக இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒரு பொண்ணு கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் பேசிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும், அவள் உங்களை லவ் பண்ணுவாள். பட் அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டட் இல்லை, அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் பல மடங்கு கீழே குறைக்கும். கொஞ்ச நாள் அவள் சுத்தமாக அவளை வெறுத்துருவா, ஜென்மத்துக்கு லவ் பண்ணவே மாட்டாள். ஸோ ஒரு பொண்ணு நம்மகிட்ட நல்லா பேசுகிறத வச்சுட்டு அவள் நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்டடாக இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ எப்படி ஒரு பொண்ணு நம்மகிட்ட பேசும்போது அவள் இன்ட்ரெஸ்டடாக இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் நிறையா யூனிவர்சிட்டியில் நிறையா ரிசர்ச் பண்ணி ப்ரூவன் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த சயின்ஸ் என்னன்னு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த சயின்ஸ் சில பேர் காமிச்சாங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப அட்ராக்ஷன் லெவலில் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்பர் 1 சைன் ப்ரீனிங். ப்ரீனிங்னா நம்மளை நாம் அழகாக காமிக்கிறதுக்கு நாம் பண்ணுற சில விஷயங்கள் தான் ப்ரீனிங். இந்த ப்ரீனிங்கில் நிறைய சயின்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். 1, நம்மகிட்ட பேசும்போது அவங்க வெக்கப்படுவாங்க, நம்மகிட்ட பேசும்போது அவங்க கழுத்தை தொடுவாங்க, நம்ம பேசும்போது அவங்க குலுங்கி சிரிக்கிறது, அவங்களோட ப்ரீத் நம்மகிட்ட பேசும்போது டீப்பாகவும் ஹெவியாகவும் இருக்கும், நம்மகிட்ட பேசும்போது அவங்க லிப்ஸை லிக் பண்ணுறது, நம்மகிட்ட பேசும்போது நர்வஸாக சிரிக்கிறது, அவங்களோட பாடி பொசிஷன், அவங்களோட கை கால் எல்லாத்தோட டைரெக்ஷனும் நம்மளை பார்த்து இருக்கும், அவங்க ரிஸ்ட்டு தெரிகிற மாதிரி உட்காந்துருப்பாங்க, நம்மகிட்ட பேசும்போது காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பார்த்துட்டு தரையை பார்க்குறது, நம்மக்கிட்ட அவங்கள சப்மிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் ப்ரீனிங்லே பேசும்போது முடியை பிடிச்சி விளாடுறது. காய்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன், சரியா? இதெல்லாம் ப்ரீனிங் சைன்ஸோட டைப். செகண்ட் இம்பார்ட்டன்ட் சைன் ஐ கான்டாக்ட். பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட நல்ல ஐ கான்டாக்ட் கொடுக்குறது. ஐ கான்டாக்ட் வச்சு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். தேர்ட் சைன் கம்யூனிகேஷன். அவங்க நம்மளை விட ஈக்குவலாக அதிகமாக பேசுகிறாங்கன்னா நம்ம மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்குதுன்னு அர்த்தம். 4 டச்சிங். கைஸ், ஒரு பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவளே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை டச் பண்ணுவா, தொடுவா, அடிப்பா, கில்லுவா, உங்களை தொட்டுக்கிட்டே இருப்பா. நீங்கள் மொக்கையாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு வந்து ஏண்டான்னு சொல்லி உங்களை அடிச்சு விளாண்டுட்டுருப்பா. மீன்ஸ் உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 4 சைன்ஸ் ஒருத்தவங்க உங்க கூட பேசும்போது காமிச்சாங்கன்னா அவங்க உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கலைன்னா வேறு சில சைன்ஸ் காமிப்பாங்க, அதை வச்சு அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதை நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
அந்த சயின்ஸ் என்னன்னு பார்ப்போமா? சயின்ஸ் 1. அவங்களோட கையையும் காலையும் கிராஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க, மீன்ஸ் விரித்து உட்காந்துருப்பாங்க. செகண்ட் சைன், அவங்களோட ரிஸ்ட்டு தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட பர்சனல் ஆப்ஜெக்டை உங்கள்கிட்ட இருந்து தள்ளி வச்சுருப்பாங்க. அவங்க எதுவும் தொட மாட்டாங்க. ப்ரீனிங் சயின்ஸ்னு சொல்லி நிறையா சொன்னோம்ல, அதை எதையும் காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சயின்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணு பேசும்போது உங்கள்கிட்ட காமிச்சாங்கன்னா அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இதான் காய்ஸ் அந்த சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் சயின்ஸ். ஸோ ஓகே, நான் முதல்ல அந்த சொன்ன சயின்ஸு, ப்ரீனிங்கு, ஐ கான்டாக்டு, கம்யூனிகேஷனு, டச்சிங்கு, இந்த சயின்ஸ்லாம் ஒரு பொண்ணு உங்கள் மேலே காமிச்சாங்கன்னா பேசும்போது அவங்க உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் இப்போ பின்னாடி சொன்ன சயின்ஸ் அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சாங்க அப்படின்னு அர்த்தம்னா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட தயவுசெய்து திரும்ப அடுத்து பேசாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதை பல மடங்கு குறைக்கும். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.